السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العليم. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமலான் மாதத்தினுடைய இரவு தராவியா தொழுகையை ஏறக்குறைய 28 ஜுஸூக்கள் நிறைவு பெற்ற நிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதிய பல அத்தியாயங்கள் நமக்கு அவ்வப்போது கேட்ட அத்தியாயங்கள் தான். குறிப்பாக ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு அத்தியாயங்களில் ஒவ்வொரு நற்செய்தி அல்லாஹு தஆலா உள்ளடக்கி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு அழகான எடுத்துக்காட்டு, அவர்கள் வாழ்க்கை தான் உங்களுக்கு முன்னுதாரணம் என்று அல்லாஹ் பேசுவார். அல்லாஹுடைய கூட்டம் தான் என்றைக்கும் வெற்றி பெறக்கூடிய கூட்டம், ஷைத்தானுடைய கூட்டம் நரகத்திற்கு போகக்கூடியது என்பதையும் அல்லாஹு தஆலா பேசுவார். வரிசையாக பேசிக்கொண்டு வந்த அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஓ ஈமான் கொண்ட முஃமின்களே, இந்த உலக வாழ்க்கையில் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு அல்லாஹுடைய திசையை விட்டு திருப்பிட வேண்டாம். நீங்கள் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா ஒரு விஷயம் பேசுகிறான்னா உலகத்திற்கு அது ஆப்போசிட்டாக இருக்கும். உலகத்தில் யாருமே சிந்திக்க முடியாது அல்லாஹ் பேசுகிற அந்த பாணி. உலகத்தில் எத்தனையோ எதிரிக இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் அல்லாஹ் சொல்லலாம், இவங்க தான் உங்களுக்கு குழப்பம், இவங்க தான் உங்களுக்கு பெரிய பகிரங்கமான எதிரி. இப்படி எல்லாரையும் சொல்லக்கூடிய இடத்தில் உலகம் இருந்தாலும், ஆனால் அல்லாஹ் யாரை சொல்லுகிறான்? இந்த உலகம் யாரை தூக்கி தலையில் வச்சிருக்குதோ அவங்கள தான் அல்லாஹ் சொல்கிறான். அதில் முதல் பாயிண்ட்டு, நாம் செல்வத்தை தூக்கி தலையில் வச்சுன்னு இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு துனியா அப்படின்னு. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அது உங்களுக்கு ஆபத்துன்றான். செல்வம் உங்களுக்கு அழகல்ல, அலங்காரம் அல்ல, அது பேராபத்துன்றான். என்றைக்கு இந்த சமூகம் அதை புரிந்து கொள்கிறதோ அல்லாஹுவை நெருங்கி விடுவார்கள். ரெண்டாவது அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய பிள்ளைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம பிள்ளைகள் எவ்வளோ கொஞ்சம், பிள்ளை மேலே எவ்வளோ உயிராக பாசமாக இருக்கிறோம், அந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு இதை விட செல்வத்தோட ஆக பேராபத்துன்றான் அல்லாஹ். இந்த ரெண்டையும் அல்லாஹு தஆலா எப்படி முடிச்சு போடுறான்னா, இந்த ரெண்டுமே என்ன நினைக்கிறத விட்டு உங்களை திருப்பிட வேண்டாம். செல்வம் நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், உங்களுக்கு நாம் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறோம், இந்த இரண்டும் நீங்கள் அதில் அளவாக இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக செல்வம் கொடுக்கப்பட்டாலும், அளவுக்கு அதிகமாக குழந்தை செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தாலும், நீங்கள் அதில் மூழ்கி போனால், என்னுடைய பணம், என்னுடைய பையன் என்று மூழ்கி போனால், அந்த இரண்டுமே உங்களுக்கு குழப்பமாக, ஃபித்னாவாக உருவாகும். எனவே குழப்பங்கள் எதனால் உருவாகுகிறது என்ற கேள்வியை நாம் எழுப்பினால், நாம் சேகரித்த செல்வத்தினாலும் நாம் பெற்றெடுத்த பிள்ளையினாலும் என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் தெளிவுபடுத்தி பேசுவார். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி குர்ஆன் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல செல்வத்தையும் குழந்தையும் பேராபத்து குழப்பன்றான். ஆனா இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், குழந்தைகள் உங்களுக்கு அலங்காரம்னுவான். புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்ல வருவதை, எதை ஏற்க வேண்டும், எதை விட வேண்டும், அல்லாஹ் சொல்லக்கூடிய பாணி அலங்காரம் என்றால், அந்த குழந்தைகள் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த நற்குழந்தைகளே உங்களுக்கு அலங்காரம். அந்த குழந்தைகள் உங்களை நரகத்திற்கு அழைத்து சென்றால், அந்த குழந்தைகள் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பேராபத்து, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய ஆழமான நுட்பமான இது உட்கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்றைய முஸ்லிம் சமூகத்திடத்திலே அதிகமான ஒரு பேராபத்து என்ன நிலவிட்டு இருக்குன்னா, ஒன்று செல்வத்தால் குழப்பம் வருது, இல்லைன்னா பெற்றெடுத்த குழந்தைகளால குழப்பம் வருது. நீங்கள் உலகம் முழுக்க பாருங்களேன், பணத்தால் தான் எல்லா பிரச்சனையும் உருவாகும். இங்கே எவன் தலைவனாக வரணும், எவன் வரக்கூடாதுன்றது முக்கியம் இல்லை, இங்கே எவன் எவ்வளோ கொடுக்குறான் அதுதான் முக்கியம். நீ 10 ரூபா கூட கொடுத்தீங்கன்னா நீ தான் நாளைக்கு தலைவன். நீ அதை விட 10 ரூபாய் விட எனக்கு விருப்பமானதை கொடுத்தீனா நிரந்தர தலைவர் நீதான்.
இப்படி பொருளாதாரத்திற்கும் காசு பணத்திற்கும் விலை போன இந்த உலகத்தில் எல்லா காலமும் செல்வம் என்பது ஆபத்து என்பது நம்மளால் உணர முடிகிறது. அதே போலதான் பிள்ளைகளும். நாம கஷ்டப்பட்டு அவங்களை பெற்றிருப்போம், வளர்த்திருப்போம், ஆளாக்கியிருப்போம். ஆனால் நாளைக்கு அவங்க நரிசிவா நம்மளை கொண்டு போய் ஒரு பெரிய சிரமத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் ஒரு காலத்தில் காவல் நிலையங்களை மிதிக்காம இருந்தாங்க. அந்த பக்கம் போனால் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்னன்னு தெரியல. இன்னைக்கு பார்க்குறோம் முஸ்லீம் சமூகம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி காவல் ஸ்டேஷனில் இருக்குது. யாரால? தங்களுடைய பிள்ளைகளால். ஒன்று ஆம்பளை பிள்ளையை பெற்றா ஏதாவது சட்டை வாங்கிட்டு வருது, இல்லை பொம்பளை பிள்ளையை பெற்றா யாரோடு போயிடுறாங்க. இந்த ரெண்டு அவல நிலைகள் இந்த உம்மத்தில் முஸ்லீம் சமூகத்தை வெகு காலமாக போட்டு நச்சரித்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று செல்வத்தையும் அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைகளும் தீன்தாரிகளாக நாம் உருவாக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஞாபகத்தில் வையுங்கள், அந்த இரண்டுமே நாளை மறுமையில நமக்கு பேர் ஆபத்தை உண்டாக்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் இன்னைக்கு ஓதி இன்னொரு இடத்துல பேசுவான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் ஓப்பனாகவே சொல்லிட்டான், இங்கே வா, நீ வச்சிருக்கிற செல்வமும் நீ பெற்றிருக்கிற குழந்தையும் உனக்கு டேஞ்சர்ன்ட்டான். முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம பிள்ளைன்றோம், ஆனால் அதுதான் நமக்கு பெரிய எதிரியாக இருக்குது. சொல்லுவாங்க, உன்னை பெற்றதுக்கு ஒரு எருமையை பெற்றிருக்கிறான், ஒரு கல்லை பெற்றிருக்கலாம். பெரியவங்க எதுவும் சும்மா சொல்ல, அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அல்லாஹ் எதை உள்நோக்கி சொல்லுகிறான் என்றால், இந்த செல்வம் குழந்தை அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காண்டி சம்பாதிக்க போகக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பணக்காரனா ஆகுன்றதுக்காக வேண்டி தவறான வழியில போறாங்க. அல்லாஹ் அதை வன்மையா கண்டிக்கிறான். அதே நேரத்தில் இன்னைக்கு அழகு போய்விடும் என்பதற்காக வேண்டி ஒரு குழந்தையோடு இன்றைய பேரண்ட்ஸ்கள், இன்றைய பெற்றோர்கள் உருவாயிட்டார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த உம்மத்தை நீங்கள் பெரிதுபடுத்துங்கள், இந்த உம்மத்தை நீங்கள் விரிவாக்குங்கள். யார் அதிக குழந்தைகளை பெற்றெடுப்பார்களோ நாளை மறுமை நாளிலே அவர்கள் என்னோடு சுவனத்தில் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னைக்கு உள்ள குடும்ப தலைவர் தலைவிகள் எல்லாம் ஒரு குழந்தை இருந்தால் போதும் என்று சொல்லி அது 2 மாத கருவாக தங்கியிருந்தாலும் அதை கலைப்பதற்கு கூட இன்றைய நவீன பெற்றோர்கள் துணிந்து விட்டார்கள். குழந்தைகளை அழிப்பது என்பது அல்லாஹுடைய பார்வையில கொலைக்கு சமம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி இந்த உலக வாழ்க்கையிலே குழப்பங்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களோடு சபையில் உட்கார்ந்து இருந்தார்கள். ஒரு மனிதர் நடந்து சென்றார். அந்த மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் கேட்டார்கள் சஹாபாக்களிடத்திலே, இதோ செல்கிறாரே, இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதுக்கு சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் ரொம்ப நல்ல மனிதர். இவர் போய் ஒரு இடத்துல பெண் கேட்டால் உடனே கொடுத்து விடுவார்கள். இவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு உடனே பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக மொத்தத்தில் இவர் சாலிஹ் என்று சொன்னார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹ் அமைதியாயிட்டாங்க. இன்னொரு மனிதர் அந்த பக்கமாக நடந்து போனாங்க. நபிகள் நாயகம் கேட்டாங்க, அருமை தோழரே, இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் மோசமானவர். இவர் போய் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இவர் ஒரு விஷயத்தை சொன்னால் யாரும் பரிந்துரை ஏற்றுக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக புரிய வைத்தார்கள், உலகம் முழுக்க, இந்த பூமி முழுக்க முதன்மையானவராக ஒருத்தர் சென்றார் அல்லவா, அவரை போன்று இந்த பூமி முழுக்க இருந்தாலும் இந்த பின்னால் வந்த இவர் ஒருவரை போல யாராலும் ஈடு செய்ய முடியாது. காரணம் என்ன? நமக்கு மத்தியில் குழப்பங்களை நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிலைகள், நாம் உருவாக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் தான். நீ சின்னவன், நான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் எல்லாம் தெரிஞ்சவன் என்று தனக்குள்ளே ஒரு எண்ணங்களை உருவாக்கி சமூகத்தில் ஒரு விதமான குழப்பத்தை உண்டு பண்ற பாருங்க. அந்த குழப்பத்தை தான் அல்லாஹு தஆலா ஆக கெட்ட பண்பு என்று சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு இந்த குழப்பங்கள்னால் இந்த உம்மத்து பிளவுபட்டு கிடக்குது. ஒரு அல்லாஹ் தான், ஆனால் நமக்குள்ள என்ன செய்கிறோம்? ஒரு நாள் முன்னாடி பெருநாள் தொழக்கூடிய கூட்டம் இருக்குது, ஒரு நாள் அடுத்து பெருநாள் தொழக்கூடிய கூட்டம் இருக்குது. ஒரு வேதம்தான், ஆனால் அதை கையாளக்கூடிய விதங்கள், நாங்கள் குர்ஆன் உடையவர்கள், ஹதீஸை ஏற்க மாட்டோம். ஒரு நபிதான், நபிமொழிகள் ஏற்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் ஹதீஸ் உடையவர்கள், குர்ஆனை ஏற்க மாட்டோம். இப்படி குர்ஆனை ஏற்றால் ஹதீஸை ஏற்காதவர்கள், ஹதீஸை ஏற்றால் குர்ஆனை ஏற்காதவர்கள், ரெண்டையும் ஏற்றுக்கொண்டால் அதன்படி வாழாதவர்கள். இது அத்தனைக்கும் பின்னணி நாம் குழப்பத்தில் இருப்பதினால்தான் அல்லாஹ் இப்பேற்பட்ட நஷ்டம் என்பதை குர்ஆனிலே புரிய வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், நாளை மறுமை நாளில் நான் தடாக நீர் தரக்கூடிய அந்த ஓடையின் அருகாமையில் நின்று கொண்டிருப்பேன். என்னுடைய சமூகம் என்னிடத்தில் கொண்டு வரப்படும்.
அப்படி கொண்டு வருகின்ற பொழுது நான் அவர்களுக்கு அந்த நீரை கொடுக்கும் பொழுது அந்த மக்கள் எல்லாம் என்னை விட்டு விரண்டு போவார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவேன், யா அல்லாஹ், இவர்கள் என் உம்மத்தை சேர்ந்தவர்கள், ஏன் இவர்களிடத்தில் வராமல் விரண்டு செல்கிறார்கள்? அல்லாஹ் சொல்லுவான், இவர்கள் எல்லாம் நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால் அவர்கள் வந்த வழியில திரும்பி போயிட்டாங்க. நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உங்கள் நபின்னாங்க. நீங்க மௌத்தா போனதுக்கு பின்னால அவர்கள் உங்களை நபி என்று சொல்வதில் நிப்பாட்டி கொண்டார்கள். அவர்கள் எந்த வழியில் வந்தார்களோ, யூதராணி நசராணி யூதராணி அந்த வழியிலே அவர்கள் திரும்பிட்டு என்பதாக அல்லாஹு தாலா மறுமை நாளில் பெருமானாரிடத்தில் சொல்வதாக ஹதீசுகளை பார்க்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த உம்மத்திலே ரசூலுல்லாவை ஏற்கக்கூடிய நாம் ரசூலை ஏற்பதை போன்று நடித்து கொண்டிருக்கிறோம். அந்த நடிப்பை தான் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லுகிறார்கள், ஆக பெரிய அது குழப்பத்தில் இருக்கிறது என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொல்லி காமிப்பார்கள், நாளை மறுமை நாளில் இதே தடாக நீரை நான் கொடுக்கின்ற பொழுது என்னுடைய உம்மத்தினிடத்தில் கொண்டு வரப்படுவார்கள். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது எல்லோரும் என்னை விட்டு விலகப்படுவார்கள். நான் கேட்பேன் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இவர்களை ஏன் நீ விலக்கி வைக்கிறாய்? அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மௌத்தானதற்கு பின்னால் இந்த உம்மத்தில் உள்ள உங்கள் உம்மத்தில் உள்ள இவர்கள் எல்லாம் புதிதான செயல்களை உருவாக்கினார்கள். மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை இவர்கள் கிளப்பிவிட்டார்கள், குழப்பங்களை ஃபித்னாக்களை உண்டு பண்ணார்கள் என்று அல்லாஹு தஆலா மறுமை நாளில் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுவான், நபியே, உங்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் குழப்பங்களால் நிறைந்த உலகமாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு ஒரு மாணவர் வந்து புகார் கொடுக்கிறார். தந்தையும் மாணவர் அப்பானும் பிள்ளையும் வர்றாங்க, ரெண்டு பேரும் வந்து பாவா சொல்றார் உமர் ரலியல்லாஹு, யா ஜனாதிபதி அவர்களே, நான் பெத்த இந்த பையன் என் பேச்சை கேட்கவே மாட்டுக்கிறான், என்னை மதிக்கவே மாட்டுக்கிறான் அப்படின்னு ஜனாதிபதிட்ட புகார் கொடுக்குறார். ஜனாதிபதி உடனே அந்த பையனை பார்த்து கேட்டாரு, உங்க வாப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? இப்போ அந்த மகனார் சொன்னாரு, ஜனாதிபதி அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்க தகப்பனார் சொல்றது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவர் மேலே ஒரு 3 கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒன்று, எனக்கு நல்ல அம்மாவை அவர் கொடுக்கல, எனக்கு நல்ல தாயை அவரே கொடுக்கல, மோசமான ஒரு தாயை கொடுத்தார். 2வது, எனக்கு நல்ல பேரையும் அவர் வைக்கல, எனக்கு வச்சிருக்கிற பேர் ஆக ரொம்ப மோசமானது, அது அர்த்தமில்லாத பேர், கிட்டத்தட்ட மூதேவிக்கு சமமான பேர். 3வது, எனக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை அவர் கற்றுத்தரல. நான் நல்லவனாக உருவாவதற்கு ஒரு தாய் அவசியம், நான் நல்லவனாக வாழ்வதற்கு எனக்கு வைக்கப்பட்ட பெயர் அவசியம், நான் நல்லவனாக வாழ்வதற்கு அல்லாஹுடைய குர்ஆன் ஷரீஃப் நான் ஓத கற்றுக்கொள்வது அவசியம். இந்த 3ஐயும் என் தந்தையார் எனக்கு சொல்லித்தரவில்லை. ஆகையால் என்னால் அவரை மதிக்க முடியவில்லை. நான் எப்படி மதிப்பது? உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், உன்னை விட உன் மகனார் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறார். அவர் சொன்ன அந்த 3ம் நீர் அல்ல, உலகத்தில் யாரும் தராவிட்டால் உலகம் முழுக்க குழப்பங்கள் உண்டாகும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டது. நல்ல தாயை இன்னைக்கு இந்த சமூகத்தில் உருவாக்கி தர முடியலையே. நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பேர் வைக்கிறது இல்லை. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா கூகுளில் போய் பார்க்குறாங்க. இதே பாண்டிச்சேரியில் ஒரு ஆஸ்பத்திரியில் பேர் வைக்க போயிருந்தோம். அப்போ அங்கே உள்ளவங்க ஒரு பேர் சொன்னாங்க, பேர் மறந்து போச்சு. அதை அர்த்தம் தேடி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் விபச்சாரம் என்று குறிக்கிறது. நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது வேணாங்க, இது தவறான அர்த்தங்க, நீங்கள் அதை தான் வைங்க அப்படின்றாங்க, நீங்கள் அதை தான் வைங்கன்றாங்க. இன்னைக்கு கூகுள் உஸ்தாதாக, கூகுள் முஃப்திகளாக, கூகுள்லேயே எல்லா தீன் ஷரியத்தையும் படிக்கக்கூடிய மாமேதைகள் இன்றைக்கு இந்த ஷரியத்தில் உருவாயிட்டாங்க. ஒரு அஜத்திட்ட போய் 10 நிமிஷம் செலவு பண்ணி உட்காந்து சஹாபாக்கள் பேரை சொல்லுங்க, வழிமார்கள் பேரை சொல்லுங்க, குர்ஆன்ல ஒரு பேர் சொல்லுங்க, எத்தனை பேர்கள் வருது அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, ஏதாவது கொஞ்சம் டிஸ்கோவா, கொஞ்சம் ஃபேஷனா, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தூக்கி போடு. இந்த மாதிரி அர்த்தமில்லாத பெயர்களையும் அர்த்தமில்லாத வாழ்க்கை அந்த குழந்தைகளுக்கு நாம் தருவதால் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும், நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு குழப்பங்களாக வந்து நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மறுமை நாளுடைய காலகட்டத்திலே, மறுமை நெருங்குகின்ற பொழுது இந்த உலகத்தில் குலையும் கொள்ளையும் எல்லா விதமான கேடுகட்ட செயலும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகும். சொல்லிக்கிட்டே வந்து ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டாங்க, ஹர்ஜ என்பதாக குறிப்பிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹர்ஜ என்று சொன்னால் இந்த உலகம் அழிகின்ற பொழுது கொலை கொள்ளைகள் அதிகமாகும், கற்பழிப்புகள் அதிகமாகும்,
தமிழ்நாடு சிறந்த தமிழ்நாடு என்று மேடைக்கு மேடை சொல்வதில் அல்ல அழகு, அந்த தமிழ்நாடை பாதுகாப்பு தான் அழகு. நீங்க பார்க்கலாம், ஒரு 4-5 நாட்களாகவே தமிழகத்தை ஒட்டியுள்ள பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பா அந்த 4 மாவட்டத்தில் 18 வயசு, 14 வயசு, 12 வயசு, கடைசியா 2 வயசு உட்பட பெண் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவர் வாழ்க்கை அல்ல உடலையே சிதைத்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் எப்பொழுது ஏற்படும்? உலகம் அழிவுக்கான அடையாளம். இந்த அடையாளம் ஏன் ஏற்படுகிறது? உலகத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய குழப்பத்தால், மக்களுக்கு மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பத்தை அதிகரிக்கிறதுனால அந்த குழப்பத்தினுடைய விபரீதங்கள் இது போன்ற செயல்பாடுகள் நாம பார்க்கலாம். ஏறக்குறைய இந்த பாண்டிச்சேரியில இந்த ஒரு வார காலமா அல்லது தமிழகத்தில் எவனோ ஒருத்தவன் வேலை இல்லாத வெட்டியான்னு கூட சொல்லலாம், அவனை வாட்ஸ்அப்பில் அடித்து விட்டான் பெட்ரோல் பங்கில் பெட்ரோலே இல்லைன்னு சொல்லி. நீங்கள் பார்க்கலாம், பள்ளிக்கூடம் போகிறதுலேருந்து காலேஜுக்கு போகிற வரைக்கும் எல்லாருமே கார்லேருந்து ஆட்டோலேருந்து 2 வீலர்லேருந்து வந்து போட்டுட்டு போனால் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற டபரா செட்டெல்லாம் தூக்கிட்டு வந்துடுறான். இம்மாம் பெரிய பாட்டிலில் பீப்பால கொண்டாந்து எல்லா பெட்ரோலையும் கழுத்தில் வச்சுக்கிட்டு வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிறேன்றான். அந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறான். தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் 1 மாத கால அளவுக்கு ஸ்டாக் இருக்குது, யாரும் பயப்பட தேவையில்லை. அங்கே வேலை செய்கிறவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, யாரோ சொன்னது வதந்தியை நீங்கள் நம்பாதீங்க. பொதுவாக இந்த தந்தி பரவதோட வதந்தி வேகமாக பரவும். தந்தி தான் கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகும், வதந்தி சீக்கிரமாக போயிடும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு குழப்பம் உருவாக்குவதற்கு என்று ஒரு கும்பல் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டிருக்கு. அந்த குழப்பங்கள் நாளுக்கு நாள் அதிகமானால் அந்த குழப்பத்தை அடுத்தடுத்து சில மோசமான தீமைகள் இந்த உலகத்தில் நடைபெறும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், யூதர்கள் நஸ்ரானிகள் என்னிடத்தில் வந்து இப்படி சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ் ராயினா என்று சொல்லுவார்கள். ராயினா என்றால் எங்கள் பக்கம் திரும்புங்கள் என்று அர்த்தம். குர்ஆன்ல அலிஃப் லாம்ல வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூலு ராயினா வ கூலு உன்துர்னா. இந்த ஆயத்துல ராயினான்னு சொன்னா என் பக்கம் திரும்புங்கன்னு அர்த்தம். யூதர்கள் என்ன செய்வாங்க, ரசூலாட்ட வந்து அதை ராயினான்றது லேஸ் மாசா சொல்லாம கொஞ்சம் அழுத்தி ராயினா அப்படின்னுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஆடு மேய்க்கக்கூடியவரே, ரசூலுல்லாஹ்வை கிண்டல் பண்ற மாதிரி, ரசூலுல்லாஹ்வை கேலி பண்ற மாதிரி சாதாரணமாக சொல்ல வேண்டிய வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொல்றதுனால ஒரு விதமான குழப்பம் உருவாக்க முயற்சித்தார்கள் சஹாபாக்கள். ஃபாத்திமா அன்னை ஆயிஷா போன்ற முக்கிய சஹாபிகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அதற்கான கூலி அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். சில சஹாபாக்கள்லாம் கோவப்பட்டாங்க. அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல அஸ்ஸாம் அலைக்கும் சொல்றாங்களே, அஸ்ஸலாம் அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், அஸ்ஸாம் அலைக்கும்னா உங்கள் மீது மரணம் வரட்டும் சொல்றாங்களே, அது எப்படி நீங்க பார்த்துட்டு பொறுமையா இருக்கிறீங்க? அப்படி யாராவது மாற்று சகோதர சமயத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு சலாம் சொன்னா மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை வ அலைக்க அந்த ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அது அப்படியே அவங்களுக்கு போய் சேரும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வை கிண்டல் செய்யக்கூடிய விதமாக, ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய விதமாக அன்றைக்கே சில எதிரிகள் வாழ்ந்திருந்தார்கள். அது அத்தனையும் ரசூலுல்லாஹ் எப்படி கையாண்டார்கள்? குர்ஆன் ஹதீஸின் படி தான் கையாண்டார்கள். பொறுமையோடு தான் அதை கடந்து சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உம்மத்தில் அப்படி கிடையாது. இந்த பெரிய பெரிய பொறுப்புகளில் பதவி ஏற்கக்கூடியவர்கள் ஊர் உலகத்திற்கு மத்தியில் பதவி பிரமாணம் எடுப்பாங்க. நான் உண்மையாக இருப்பேன், நான் விசுவாசமாக இருப்பேன், அரசாங்க ரகசியத்தை பாதுகாப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் தான் வீட்டை விட்டு புறப்படுகிற பொழுது நான் படிக்கும் பள்ளிக்கூடத்திற்கு விசுவாசமாக இருப்பேன், நான் படிக்கும் காலேஜில் விசுவாசமாக இருப்பேன், நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல விசுவாசமாக இருப்பேன், என் மனைவி மக்களிடத்தில் நான் விசுவாசமாக இருப்பேன். தான் யார் யார் எந்தெந்த துறைகளில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அந்த துறையை சொல்லி நான் குண்டவிக்க மாட்டேன், நான் குழப்பம் உண்டாக்க மாட்டேன் என்று ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் அதை சொன்னால்தான் அந்த குழப்பங்கள் ஒழிக்க முடியும். அந்த குழப்பத்திற்கு ஒழிக்கவே முடியாது. நீங்க பாருங்களேன், சும்மா நடந்து போறவன் போக மாட்டான், எதையாவது ஒன்று கொளுத்தி விட்டு போட்டு தான் போவான். எதையாவது கொளுத்தி விட்டு போவான். பள்ளிவாசல் வாசல்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்காது, சமயங்களில் மிஸ்டேக் ஆகும், அதை கரெக்டி மாத்திட்டா வேலை முடிஞ்சு போச்சு, நிர்வாகமே சரியில்லைன்னு போட்டு போயிடுவான். ஒரு டியூப்லைட்டு அப்படி கண்ணடிச்சதுக்கு எங்க போறான்? ஒன்னே நிர்வாகத்துக்கு போயிட்டான். அல்லது தொழில் வைக்கக்கூடிய ஆலிமோ அல்லது பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினாரோ கொஞ்சம் குரல் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா வர அஜத்தே சரியில்லை, ரொம்ப பொறுமையா ஓதுறாரு. மனுஷன் ஒரே மாதிரியா இருக்க முடியுமா?
இப்படி எல்லா விதத்திலும் குழப்பம் உண்டாகிற மாதிரி சில வார்த்தைகள் நாம உண்டாக்குறதுனால தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் அதனுடைய விளைவுகளை மோசமாக்கி வச்சிருக்கிறான். இன்னைக்கு ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சொல்ல வருவது உலக வாழ்க்கையில் வலா துஃப்ஸிது ஃபில் அர்லி ஃபஸாத், குழப்பத்தை நீங்கள் உண்டு பண்ணாதீர்கள். குழப்பம் கொலையை விட ஆகப்பெரிய கொடியது. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார். ஒரு அறிஞர் சொல்லுவார், ஒரு கவிஞர் சொல்லுவார், உலகத்தில் யார் யார் தொடர்பு கொள்ளணும்னா ஃபோனில் தொடர்பு கொண்டா தொடர்பு கொண்டுடலாம். அல்லாஹ்வை நாம் தொடர்பு கொள்ளணும்னா 24434 அப்படின்னு அடித்தா அல்லாஹ்வை தொடர்பு கொள்ளலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபஜர் தொழுவு, லொஹர் தொழுவு, அசர் தொழுவு, மகரிபு தொழுவு, இஷா தொழுவு, இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை சமுதாயத்தில் உண்டாக்குனா அது நாளுக்கு நாள் பலன் தரும். அலி ரலியல்லாஹு சொல்லுவார்கள், எனக்கு ஏதாவது அல்லாஹ்ட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நான் தொழுகையில போய் நின்றுவேன் அப்படின்னா. மக்கள் எல்லாம் குழம்புவார்கள், அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கும் தொழில் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கிடையாது. தக்பீரை கட்டிட்டால் அல்லாஹ்வோடு நான் உரையாடுகிறேன். சமயத்தில் அல்லாஹ் எங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா அவன் குர்ஆனை எடுத்து வச்சு நான் ஓத ஆரம்பிச்சிருவேன். இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்களை இந்த சமூகத்தில் நாம பரப்புறதுனால மக்கள் அதை பலனடைவார்கள். ஏதோ ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு குடும்பத்தில் நாம் அதை கொளுத்தி போடுவதால், சமூகத்தில் கொளுத்தி போடுவதால் நாட்டிலே நிம்மதி என்பது இல்லாமல் யாரால கட்டுப்படுத்த முடியுமா? எந்த பெட்ரோல் பங்க்லையாவது போய் எந்த ஆட்சியால் எந்த காவலாளர் போய் இன்னைக்கு எத்தனையோ காவலாளர் சொல்றாங்க, எவனும் காவல் வாங்குறது போங்க பெட்ரோல் அவ்வளோ பெட்ரோல் வச்சு எங்கே போக போகிறேன்? எங்கேயுமே கிடையாது. வண்டியில் இருக்கிற வண்டி கெப்பாசிட்டியோட அவ்வளோதான் வண்டி ஓட்ட முடியும் பெட்ரோல் போட்டுட்டு. நீ டேங்காக கொண்டுட்டு போனீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பேர் ஆபத்து. அதை கொண்டு போய் வீட்டில் ஸ்டாக் வைக்கிறான். படாத இடத்துல நெருப்பு பட்டுடுச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லா உயிரும் எரிஞ்சு சாம்பலாக தான் போகும். இது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறார்கள். அல்லாஹ் அதுதான் சொல்லுகிறான், குழப்பம் ஆகப்பெரிய கொடிய ஆபத்து, கொடிய நோய் என்பதாக குறிப்பிடுகிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு முறை சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் முரண்பாடு ஏற்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீ ரொம்ப கோவத்தில் இருக்கிற, யாரையாவது பஞ்சாயத்துக்கு கூப்பிடட்டுமான்னு. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, யாரை வேணா கூப்பிடுங்க, அந்த உமர்னு ஒருத்தர் இருப்பார்ல ஜனாதிபதி, நீதிக்கு பேர் போனவர், அவரை மட்டும் கூப்பிடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேணாம், அவர் வேணான்னா விட்டுடு, வேற யாரா கூப்பிடுங்க, யாரோட கூப்பிடுங்க, அப்போ உங்க அத்தாவை கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க ஆயிஷா அம்மா. அபூபக்கர்ல சொல்லி அனுப்பியாச்சு. அபூபக்கர்ல அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து சபையில உட்கார்ந்தார்கள். உட்கார்றதுக்கு முதல் ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் பார்த்து ஒன்று சொன்னாங்க. அபூபக்கர் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முஹம்மது அவர்களே, என் கணவரே, நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லுங்கள், ஆனா ஒன்னே ஒன்று, உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டா. வந்துச்சு பாருங்க கோவம் அபூபக்கர் அவருக்கு. ரசூலுல்லாஹ் கூட பார்க்கல, பலார்னு ஒரு அரை ஆயிஷா அம்மா கன்னத்திலே அறிஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அருமை சம்பந்தி, அருமை மாமனாரே, அருமை தோழரே, நீங்கள் உங்கள் மகளை அடிப்பதற்கு, உங்கள் மகளை திருத்துவதற்கு 1000 உரிமை இருக்கு, ஆனா என் முன்னாடி இது செய்யாது. என் மனைவி என் கட்டுப்பாட்டில் இருப்பவள். இங்க நாம கவனிக்க வேண்டிய செய்தி, ஆயிஷா அம்மா சொன்னது ஒரு வார்த்தை தான், நீங்க சொல்லுங்க, ஆனா உண்மையை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் இன்னைக்கா பொய் சொல்லுவாங்களா? ஏன் அந்த வார்த்தையை ஆயிஷா அம்மா சொல்லணும்? பொதுவாக பெண்களுக்குள்ள யதார்த்தம் அது. ஒரு பஞ்சாயத்தில் நாங்கள் தான் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க பெண்கள். அந்த அடிப்படையில் அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சொன்ன ஒரு வார்த்தை என்னவாக மாறினது? கணவனுக்கு முன்னால் அடி வாங்கினார்கள். இந்த சமூகத்திலே உலகம் அழிகிற வரைக்கும் ஆயிஷா அம்மா அந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு கருப்பு பேர் அவருடைய வரலாற்றிலே பதிந்து விட்டது. அதே ஆயிஷா அம்மாவை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீ சொன்ன இந்த வார்த்தையை கொண்டு போய் கடலில் நினைத்தாலும் கடல் நீர் கெட்டு போகும் என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சொல்லும் ஒரு வார்த்தை இந்த உலகத்தையே அது கொன்று குவித்து என்பதாக பெருமானார் இன்றைக்கு சொல்லப்பட்ட ஏராளமான நிகழ்வு நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார்கள். இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார்ட்ட வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் சொர்க்கம் போய்விடலாமா? ரசூலுல்லாஹ் ஆமான் தலையாட்டு சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னா உடனே போய் இந்த மக்காவில் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைராவை தடுத்தாங்க, போகாதீங்க, அப்படி மட்டும் போய் சொல்லிடாதீங்க. கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, நீங்க கலிமா சொன்னா சொர்க்கம் போயிடலாம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது தப்பான விஷயம் கிடையாது. கலிமா சொன்னா கண்டிப்பா சொர்க்கம் தான். ஆனா ஊர்ல யாருமே தொழுகைக்கு போக மாட்டாங்க. எல்லாம் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டே உட்காந்துருவாங்க. அதனால் இதை நீங்கள் சொல்லாதீர்கள். ரசூல் சொல்ல வருவது நல்ல செய்தியாக இருந்தாலும் ஏகத்துவ செய்தியாக இருந்தாலும் அதுவும் சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்ல வேண்டும். அதை சொன்னால் மக்கள் வழிகட்டு போவார்கள், மக்கள் குழப்பத்திற்கு ஆளாக்கப்படுவார்கள் என்று சந்தேகம் இருந்தால் அதை கூட வெளியே சொல்லக்கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இந்த உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் குழப்பத்திற்கு நாம் அடி போகாமல்
குழப்பத்தை உண்டாக்காமல், குழப்பமே நமக்கு பொழப்பா இல்லாமல் அல்லாஹ் எந்த வாழ்க்கையை தந்தானோ அந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வாழும் காலமெல்லாம் எல்லா உறவுகளுக்கும் உண்மையா இருக்கக்கூடிய சிறந்த மூமினாக மௌத்து கடைசி மூச்சு வரைக்கும் என் நாவால் ஒரு சின்ன கடுகளவு குழப்பத்தை கூட இந்த பூமியில நான் உருவாக்க மாட்டேன், இது சத்தியம் என்று அல்லாஹ் மீது உரிமை எடுத்து நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழ வைப்பார். அப்படி எல்லாம் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் வாழ வைக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு